டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தது எப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு அப்போ கொஞ்ச நாள் வந்து பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு நிறைய கதை புக்கு படிச்சுட்டு, அப்புறம் சோழர்களோட வரலாறு அப்படி இப்படி லைப்ரரி புக்ஸ் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆகஸ்ட்டில் தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது. சரி, ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருந்தே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் படித்தேன். அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டு எங்கும் தமிழ், உன்னால் முடியும், அதெல்லாம் வந்து பண்ணினேன். நான் ஜனவரி 2022 தான் புக்ஸ் எல்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பிப்ரவரியில் தான் முழுசாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நடுப்புற 3 மாதம் கேப்பில் இருந்துருச்சு. ஆகஸ்ட்டு செப்டம்பர் பாதி அவ்வளோதான் படிச்சிருப்பேன் 2021. அப்புறம் தான் ஓரளவு படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டெஸ்ட்டு எல்லாம் போட்டு ஓரளவு வந்துருச்சு. இப்போ 171 கொஷின்ஸ் வந்து குரூப் 4ல் வந்திருக்கு. ஓவரால் ரேங்க்கு 2200, கம்யூனிட்டி ரேங்க் 805 வந்திருக்கு. பரவாயில்ல. எனக்கு முன்னாடி 2200 பேர் இருக்காங்கன்னா அது நான் செஞ்ச மிஸ்டேக் தான். ஏன்னா நான் கரெக்ட் டைமில் ஆரம்பிக்கல, ஓரளவு முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணல, ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் என் பக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 lakhs பேர் இருக்காங்கன்னா எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு காரணம். அவங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய படிங்க. நமக்கு கிடைக்கிற எல்லா சோர்ஸஸுமே ஒன்று தான். நமக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான், நமக்கு கிடைக்கிற டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான், நமக்கு இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் நம்மள்ட்ட என்ன டிஃபர் ஆகுதுன்னா நம்முடைய மன வலிமையும் நம்முடைய மனவளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதை உங்கள் மன வளத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உயர்வு உங்களை தேடி கண்டிப்பாக வரும். வெள்ளத்தை அணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தை அணையது உயர்வுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக உங்களோட மனசை அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவோடு படிங்க.